கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 4 அற்புதங்கள், 4ம் பிரமாதமான அற்புதங்கள். ஒவ்வொருவரையும் பாபாவின் அற்புதமான ஸ்லோகம் ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம். அந்த மந்திரம் காப்பாற்றியிருக்கிறது. அந்த மந்திரம் அவர்களை காத்து நின்றிருக்கிறது. பாபாவின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது. அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய போகிறோம். அந்த அற்புதங்கள் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையைச் சேர்ந்த சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களுக்கு. பேரனுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு. மருத்துவர்கள் சொன்ன விஷயம் மிகப்பெரிய பயங்கரமாக இருந்தது. ஆனால் சகோதரரும் அவருடைய மனைவியும் பிரமாதமாக பாபாவின் மந்திரங்களை உச்சரித்தார்கள். பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார், பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரருக்கு. அதே போல் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஸ்ரீபிரியா அவர்களுக்கு தந்தைக்கு உடல்நலக்குறைவு, இன்டைஜஷன் போனாங்க மருத்துவர்கள் ஒரு மிகப்பெரிய இடியை தூக்கி தலையில் இறக்கினார்கள். ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன அற்புதம் புரிந்தார், அதை நம்ம பிரமாதமாக தரிசனம் பண்ண போகிறோம். அதே போல் பெங்களூரை சேர்ந்த சகோதரி மகாலட்சுமி அவர்கள் மருமகன் திடீர்னு செஸ்ட் பெயின் அப்படிங்கிறார். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே மொத்த குடும்பமே அப்செட் ஆகிடுச்சு. சகோதரி செய்த ஒரு பிரமாதமான விஷயம் அவரை காப்பாற்றி வீட்டிற்கு அழைத்து வந்தது. இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா, நெதர்லாண்டை சேர்ந்த சகோதரி தேவிஸ்ரீ அவர்கள், ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் என் வாழ்வில். என் மகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, அது சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட. இப்போ நெதர்லாண்ட்லேருந்து இந்தியா வரணும், அதற்கும் மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த எல்லா இக்கட்டிலிருந்தும் சகோதரியை காப்பாற்றியது அந்த அற்புதமான மந்திரம். இன்னும் சகோதரிக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த குழந்தைக்கு இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது. நாம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம் அந்த குழந்தைக்காக. அந்த குழந்தையை மீட்டெடுப்பதற்காக நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ண போகிறோம். இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எபிசோடில் துனி பூஜையின் தரிசனம் இருக்க எல்லோரும் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும். ஞானசாய் பாபாவின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் மதுரையைச் சேர்ந்த சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களுக்கு. நான் வாக்கிங்கில் இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணார். உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை சொல்லணும், என் பேரனை காப்பாற்றி பாபா அருளாசி புரிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். பாபா வந்து அற்புத மழையை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். அந்த அற்புத மழை என்ன, நான் சந்தோஷமாக கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்ன விஷயம், குழந்தைக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன். பெங்களூரில் இருந்தாங்க என் மகளும் மருமகனும். குழந்தை அங்கே தான் இருந்தது. டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லிவிட்டு. டாக்டர் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தா 1 மில்லி யூரினில் 1,00,000 இன்ஃபெக்ஷன் கிருமிகள் இருந்ததாம். பயந்துட்டாங்க. உடனே சகோதரருக்கும் அவர் மனைவிக்கும் தான் ஃபோன் பண்ணாங்க. தாத்தா பாட்டி இல்லைங்களா, உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்பா இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, 8 மாத குழந்தைக்கு இவ்வளோ பெருசு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. அது கிட்னியை பாதிக்கும்னு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்கப்பா. சகோதரரும் அவர் மனைவியும் போய் தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள். பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. நம்முடைய ஸ்தவன மஞ்சரி புத்தகத்தை எடுத்தாங்க. அதில் 2 மந்திரங்கள் ரோக நிவாரண மந்திரம் போட்டிருக்கோம். ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம், இது ஒரு மந்திரம் போட்டிருக்கோம். ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷிரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. இந்த 2 மந்திரங்களையும் சகோதரரும் அவர் மனைவியும் பிரமாதமாக சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை. பாபா குழந்தைய மதுரை கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன். இங்கே ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க, நம்ம வச்சு பார்ப்போம். நீங்கள் இருக்கீங்க, மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நீங்கள் இருக்கீங்க. குழந்தையை அற்புதமாக காப்பாற்றி கொடுங்கள், அவனுக்கு எதுவுமே வரக்கூடாது. டாக்டர்ஸ் சர்ஜரிலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நீங்கள் தான் கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ குழந்தை மதுரை வந்துட்டான். வந்த பிறகு இங்கே மதுரையில் ஒரு பிரபலமான டாக்டர் போய் பார்த்துருக்காங்க. உள்ளே போகும்போதே பாபாவின் ஆசீர்வாதம், பிரமாதமாக பாபாவின் படம்.
சகோதரருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்ி. நீங்கள் எனக்கு முன்னாடி வந்துட்டீங்க பாபா, ரொம்ப நன்றி பாபா. இப்போ டாக்டர் ரூம்குள்ளே போனவுடனே மீண்டும் பேரானந்தம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபாவின் டேபிளில் அற்புதமாக ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கார். சகோதரர் முடிவே பண்ணிட்டார், பாபா வந்தாச்சு, எல்லாம் சரியாக போயிடுச்சு. இப்போ டாக்டர் சொன்னார், அவங்க சொன்ன டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு. கிட்னி ஃபங்க்ஷன் செக் பண்ணணும், அது பண்ணிவிட்டு தான் நம்ம எதையும் சொல்ல முடியும். ஆனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் வந்து பிரமாதமாக சொன்னார். குழந்தைக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க, மீண்டும் அல்ட்ராசவுண்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க. இப்போ டெஸ்ட்டு ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போகிறாங்க. மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், சாண்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. நேரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சாங்க. டாக்டர் சொன்ன விஷயம், கிட்னி 2 கிட்னியும் பிரமாதமாக ஒர்க் பண்ணுது, ஒரு பிரச்சனையும் இல்லை, சர்ஜரிக்கெலாம் அவசியமே இல்லை, பிரமாதமாக இருக்குது. நான் மருந்து மாத்திரைகள் கொடுக்குறேன், சில வழிமுறைகள் சொல்கிறேன், அற்புதமாக யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாக போயிடும் அப்படின்னாங்க. இன்றைக்கி குழந்தை பரிபூர்ணமாக குணமாகி விட்டான். அந்த 8 மாத குழந்தைக்கு பாபா புரிந்த ஒரு பிரமாதமான கருணை. சகோதரருக்கும் அவர் மனைவிக்கும் பாபாவின் அருளாசிகள் பரிபூர்ணமாக இருக்குது. அவங்க நம்பினாங்க இல்லையா, இந்த மந்திரம் சொல்கிறோம் பாபா, குழந்தையை காப்பாற்றுங்கள், நிச்சயமாக பண்ணுவார். பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு சொல்கிறார் பாபா. நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் சொல்வேன் அப்படிங்கிறாரு. பதில் எப்படி சொன்னார் பாருங்கள், பிரமாதமாக சொன்னார் இல்லைங்களா. சகோதரர் அற்புதமாக சந்தோஷமாக இந்த விஷயத்தை நம்மள்ட்ட சொன்னாங்க. அண்ணா கோபுரம் டிவியில் சொல்லணும், நீங்கள் எல்லோருக்கும் தெரியணும். இந்த 2 மந்திரங்களும் பரிபூர்ண குணத்தை கொடுக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியணும். நாங்கள் உண்மை சத்தியம் அத்தனையும் நடக்கும். நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லும்போது அது நமக்கு பாலமாக செயல்படும். பாபாவுக்கு நமக்கும் ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் கிரியேட் பண்ணுவாங்க பாருங்கள். அதே மாதிரி சென்னையை சேர்ந்த சகோதரி ஸ்ரீபிரியா அவர்கள் தந்தைக்காக மிகப்பெரிய பிரார்த்தனை பாபாவிடம். தந்தை ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறார், சாப்பாடை பார்த்தாலே கொம்ப்ளீட் வருதுங்கிறார், என்ன பண்ணுறதே தெரில, இன்டைஜஷன் ப்ராப்ளம்ன்றாங்க டாக்டர்ஸு. சரி வாங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணிடலாம். டெஸ்ட் எல்லாம் பண்ணால் தலையில் மிகப்பெரிய இடி இறங்கியது போல் ஒரு செய்தி. அம்மா எனக்கு என்னமோ அந்த கொடிய நோய் கிருமி தாக்கின மாதிரி தெரியுது, இன்னமும் பல டெஸ்ட் எல்லாம் செய்யணும் அப்படின்னாங்க. சகோதரி கண்களில் கண்ணீர். நேர பாபாவின் பாதங்கள் தான். பாபா அப்பாவை காப்பாற்றுங்க பாபா, இன்டைஜஷன் ப்ராப்ளம்னு போனால் இப்போ மிகப்பெரிய இடியை தூக்கி தள்ள வைக்கிறாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை. நான் இப்போருந்து சேன் பண்ணுறேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இப்போருந்து ஆரம்பிக்கிறேன், ஸ்தவன மஞ்சரி இப்போருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் அவர் நல்லா சாப்பிடணும், நல்ல பிரமாதமாக வரணும், நீங்கள் தான் கூட இருக்கணும், உங்களால் தான் முடியும். சகோதரி பிரமாதமாக பாபா கிட்ட கோரிக்கை வைத்து விட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க, எல்லா ஸ்கேனும் பண்ணுறாங்க. எல்லா ரிசல்ட்டையும் பார்த்த டாக்டர் சொன்ன ஒரு சந்தோஷமான விஷயம், அம்மா நம்ம நினச்சது அங்கே இல்லை, அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கம் இல்லை, ஒரு நற்செய்தி கிடச்சிருச்சு. ஆனால் அவர் உடம்பு இழைச்சிக்கிட்டே போகிறார். அவர் சகோதரி சொன்னாங்க, என்ன டாக்டர் உடம்பு இழைச்சிட்டே போகிறாரு, என்ன செக் பண்ணலாமா, இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ தான் சகோதரியின் தங்கை இருக்காங்க, அக்கா நம்ம ஏன் மாற்று வைத்தியம் பண்ணக்கூடாது, பாபாவின் வழிகாட்டுதல் பிரமாதமாக வழிகாட்டுறார். உடனே இம்மீடியட்டாக மாற்று மருத்துவம் போகிறாங்க. அப்பா பரிபூர்ண குணம், பிரமாதமாக சாப்பிட ஆரம்பித்தார். இப்போ வெயிட் ஏறுதுன்னா, இது நடக்கும்போது நான் பாபாட்ட வேண்டிக்கிட்டேன், பாபா எங்கள் அப்பாவை நீங்கள் பழையபடி மாற்றினீங்கன்னா கோபுரம் டிவியில் இந்த அற்புதத்தை சொல்லுவேன், நீங்கள் அருளிய மந்திரத்தின் மகிமையை சொல்லுவேன்னு நான் சொல்லி வேண்டிக்கிட்டேன்னா நீங்கள் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஒரு மாபெரும் மந்திரம், பாபாவின் அருளாசிகள் பெற்ற மந்திரம். உண்மை, பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார். நம்பிக்கையோடு சொல்லும்போது அங்கே பாபாவின் அருளாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோடு சொல்லணும். அதான் நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிற ஒரே விஷயம் அதான், நம்புங்கள், பாபாவை நம்புங்கள். இது நடக்குமா நடக்காதா, நிறைய சகோதரிகள் என்கிட்ட ஃபோனில் கேட்கும்போது, ஆனால் இந்த மந்திரம்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் சொன்னால் நடந்துரும்ல, அப்படி கேட்கவே கூடாது. நடந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகமாக வரக்கூடாது. நான் இந்த மந்திரங்களை சொல்லுவேன், பாபா நடத்தி காட்டுவார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் மந்திரங்களை சொல்லுங்கள், பிரமாதமாக பாபா அருளாசிகளை வழங்குவார் உங்களுக்கு. அப்படி அருளாசிகளை பெற்ற ஒரு அற்புதமான சகோதரியாக தான் அடுத்த அற்புதம். பெங்களூரை சேர்ந்த சகோதரி மகாலட்சுமி அவர்கள். சகோதரி ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம், இதை நான் கோபுரம் டிவியில் சொல்கிறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன், இது நடக்கும்போதே நான் வேண்டிக்கிட்டேன், இது நீங்கள் சொல்லணும், என் பேரை சொல்லி சொல்லணும் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னேன். மாப்பிள்ளை வந்தார் வீட்டுக்கு, இரவு எல்லோரும் தான் சாப்பிட்டோம், உட்காந்து சாப்பிட்டோம்.
காலைல தூங்கி எந்திரிச்சவர் ஒரு அன்ஈஸியாக இருக்குது, எனக்கு என்னமோ ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறாரு. எங்கள் எல்லாருக்கும் ஒரு தூக்கி வாரி போட்டுருச்சு. இருந்தாலும் நண்பர்கள் சொன்னதற்காக அவருக்கு வெந்நீர் கொடுத்தோம், பெருங்காயம் போட்டு மோர் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம், நடங்கன்னு சொன்னோம். அப்போ வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு அவருக்கு. அப்போ இன்னொரு நண்பர் சொன்னார், சிறிது கூட காலதாமதம் பண்ணாதீங்க, உடனே ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு போங்க, அவர் சொல்லட்டும், நீங்கள் உடனே கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. வீட்டில் உள்ளவங்களாம் கிளம்பிட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். நேராக பாபாட்ட உட்காந்தேன். ஒரு ரூபாய் எடுத்து பாபாவின் பாதத்தில் வைத்தேன். கரங்களை கூப்பி, பாபா மாப்பிள்ளை டாக்டர் போயிருக்காரு, ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லணும். அவர் திரும்பி வர வரைக்கும் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ணுவேன். அந்த அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தணும், நான் கோபுரன் டிவியில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக வேண்டிக்கிட்டாங்க. மாப்பிள்ளை திரும்பி வருவார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு சகோதரி சேன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா பாபா மீது அவ்வளோ நம்பிக்கை, பாபா அதை நடத்தி காட்டுவார்னு தெரியும். அங்கே டாக்டர்கிட்ட போனாங்க, இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்தாங்க. டாக்டர் ரிப்போர்ட்லாம் பார்த்தாரு, ஒன்றும் இல்லைம்மா, இது கேஸ்ட்ரிக் தான், அது நேற்று என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் கேட்டார், மருந்து கொடுத்தாரு, போங்க ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ட்டாரு. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். அடுத்த நிமிடம் ஃபோன் எடுத்து உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன்னா, பாபா இந்த மாபெரும் அற்புதத்தை எங்கள் குடும்பத்துக்கு செஞ்சுருக்காரு. ஏன்னா அவர் வலிச்சதை பார்த்து எங்களுக்கு பயங்கரமாக இருந்தது. ஆனால் பாபாவின் கருணை பிரமாதப்படுத்திட்டாருன்னா அதற்கு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நாங்கள் உண்மை நம்ம எல்லோரும் பாபாவுக்கு நன்றி சொல்லணும். பாபா நம்மை காக்கும் அற்புதமான தெய்வம், அவர் கருணை மிகு தெய்வம். அந்த கருணை மிகு தெய்வத்தின் துனி பூஜை தான் இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். பிரமாதமாக நான் இப்போ பேசி முடித்த உடனே துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. ஞானசாய் பாபாவின் துனி பூஜை எல்லோரும் அற்புதமாக தரிசனம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் துணியில் சொல்லுங்கள், பாபா அதை நிறைவேற்றி கொடுப்பார், சத்தியம். துனி பூஜை தரிசனம் முடிஞ்சோன்னே ஒரு பிரமாதமான அற்புதம் இருக்குது. நெதர்லாண்டை சேர்ந்த சகோதரி தேவிஸ்ரீயோட ஒரு பிரமாதமான அற்புதம். அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க இப்போ அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். கோபுரம் டிவி இது சாயி சர்வ பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேம தைத்ய வித்ய விதி ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தியர்த்தம் அரோக திடகாந்திரகாணித்யர்த்தம் தன தானிய சக்ஷந்தான சகல சௌபாகியகாணித்யர்த்தம் தேக ஆரோக்கியதா மன சந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுக்கிரக பிரசாத பல சித்தியர்த்தம் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் ரோக நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மன சந்தோஷகர பிராப்தியர்த்தம் ஞான சாயிநாத மகாகுருவே நமோ நமக. பாதாரவந்தஜோ சதானா மத்திய கிரீஷ்யமாம் விருக்ஷத்யமூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம் கரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் அகண்ட சச்சிதானந்தாய நமः அகிலவஸ்து விஸ்தாராத நமः ஓம் அக்பாராண்ய அபிவந்திதாய நமः ஓம் அகிலாசேதான விட்டாய நமः ஓம் அகில வேத சப்ரஜாய நமः ஓம் அகிலாண்ட ஸ்வரூபி பிண்டே பிண்டே விட்டிதாய நமः ஓம் அக்ரண்யாய நமः ஓம் அகரிய பூமணே நமः ஓம் அகணித குணாத நமः ஓம் அசோக சந்நிவர்த்தினே நமः ஓம் அச்சிந்த மகிம்னே நமः ஓம் அசலாய நமः ஓம் அச்சுதாய நமः ஓம் அஜாத சத்ரவே நமः ஓம் அஜ்ஞானதி விராதானாம் சமாஜ நமः ஓம் அஜன்மஸ்திதி நாசகாய நமः ஓம் அனீமாதி விபூஷிதாய நமः ஓம் அத்யுன்யத துனி ஜ்வாலாம் ஆக்பைவ நிவர்த்தகாய நமः ஓம் அத்யுல்பண மகா சாரதாபி பக்த சரித்ரிதே நமः அதிதீவிரதவஸ்தாய நமः ஓம் அதிதீவிர சபாகாய நமः ஓம் அன்னதான சதா நிட்டாத நமः ஓம் அதிதி புகுஷே சுபோகே நமः ஓம் அத்ருஷ்ய லோக சஞ்சாரிண்யே நமः ஓம் அத்ருட்டபுரு தரிஷித்ரே நமः அத்வைதானந்த தத்ஞானாய நமः அத்புதானந்த சக்ததே நமः அதிஷ்டானாய நமः திருமித அதியஜ்ஞாய நமः அதிபூதாய நமः அதிதெய்வதாய நமः அத்தக்ஷகாய நமः அனந்தாய நமः அனந்தநாம்னே நமः அனந்த குணபூஷணாத நமः அனந்தாச்சாரிய வித்யாய நமः அனல்காதிமானிதாத நமः அனவரத சமாதி சாதாத நமः அநாத பரிரக்ஷகாய நமः அனன்ய பிரேம சம்ருட்ட குருபாத விலான கிருதேன அநாதிருட்ட சித்தயே நமः கர்மத்வம்சனே நமः கர்ம கர்ம விசாரணாத நமः கர்ம பீஜம் ஷாம் கர்த்தே நமः கர்ம நிர்மூல ஜாமாத நமः கர்ம வியாதி விபோகினே நமः கர்மபந்த விநாசகாத நமः கமலீபகாரிணே நமः கலாபத்தக்ஷ தெய்வதாத நமः கலியுக வரதாத நமः
सच्चिदानंद स्वरूप ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुक पिबंधना मृत्युर्मुक्षीय मामृदाद धनं धान्यं परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु राजाय मृदैकदागिनेः मम वजम्बैः श्रवणाय गुरुमहे समेकामां कामकामादमख्यं कामेश्वरोगै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाज महाराजाय नमः श्रीरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् ओम श्री आनंदकोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय अनेवरुक्कुम ஞான சாய்பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஜெய் சாய்ராம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு எல்லோருக்கும் பரிபூர்ணம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போ நம்ம அற்புதத்தை தரிசனம் செய்வோம். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது? நெதர்லாண்டில் இருக்கும் சகோதரி தேவிஸ்ரீ நம்மிடம் அன்புடனும் பாசத்துடனும் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அன்பான சகோதரி. குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. எப்போ இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருவில் இருந்தே. குழந்தை கருவாக இருக்கும்போதே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாங்க டாக்டர்ஸ். ஹார்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, பெஸ்ட்டு குழந்தைய கலைச்சிருங்க. என்னது, குழந்தை வளர்ந்ததுன்னு கஷ்டமாக இருக்கும், அவளுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம். அப்புறம் குழந்தை எத்தனை மாதங்கள் இருப்பாளுங்கிறதெல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்லாம் டாக்டர்ஸ் பயமுறுத்துறாங்கன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு ரிப்போர்ட் தான் இல்லைங்களா. ரிப்போர்ட்டை பார்த்துட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஆனால் சகோதரி சம்மதிக்கவே இல்லை. ஏன், பாபா இருக்கார், என் குழந்தையை காப்பாற்றுவார். எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். அந்த நம்பிக்கையை பாபா காப்பாற்றுவார். நிச்சயமாக குழந்தைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சகோதரி நம்பிக்கையோடு குழந்தையை கருவில் சுமந்தார்கள். குழந்தை பிறந்தாச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.25 வயசு ஆகிடுச்சு பாப்பாவுக்கு. ஜம்முன்னு இருக்கா, நல்ல பிரமாதமாக துருன்னு இருப்பா குழந்தை. அவ்வளோ சந்தோஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, அவங்களுக்கு இந்தியாவுக்கு வரணும், அப்பா அம்மாட்ட குழந்தையை காட்டணும், வரணும், அந்த மாதிரி ஆசை. இந்தியாவுக்கு வருவதற்கு குழந்தையோட உடல்நிலை அனுமதிக்குமா? அதாங்க கேள்விக்குறி. ஏன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் வரணும், அவ்வளோ ஹைட்டில் பறக்கும்போது அந்த ஆக்சிஜன் அவள் கரெக்டாக யூஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரிலாம் பிரச்சனை. டிக்கெட் வாங்கியாச்சு. கணவரின் தம்பியை அங்கே இந்தியாவிலேருந்து அங்கே வர வச்சு கூட வர்றதுக்காக, எனக்கு கணவர் லீவு கிடைக்கல, அவரையும் கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ டாக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைங்களா, அங்கே லோக்கல் டாக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்தியா போகிறோம்னு. டாக்டர்ஸ் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இல்லை, சில செக்கப்லாம் இருக்குது, அது பண்ணிவிட்டு தான் நீங்கள் போகணும். நாங்கள் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு ஃபிட்டுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம், அதை வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ளை பண்ணணும் நீங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ சகோதரி சொல்கிறாங்க, அந்த டெஸ்ட் பண்ணலாமான்னு. அது உடனே கிடைக்காது, நீங்கள் ஷார்ட் டைமில் நீங்கள் டிக்கெட் போட்டுட்டீங்க, நான் எதுக்கும் முயற்சி பண்ணுறேன்னு டாக்டர் சொல்கிறாரு. கணவர்கிட்ட சொன்னேன், கணவர் உடஞ்சி போயிட்டார். என்னமா அது இப்படியெல்லாம் பிரச்சனை வருது நமக்கு அப்படின்னாரு. மீண்டும் சகோதரி சரணடைந்த இடம் பாபாவின் பாதங்கள். பாபா, என் குழந்தையை பத்திரமா இந்தியாவில் கொண்டு சேர்த்துருங்க. நாங்கள் ஞான சாய்பாபா தரிசனம் பண்ணணும், ஷீரடி போய் உங்களை தரிசனம் பண்ணணும், இப்படி எல்லா தரிசனமும் செய்யணும், நீங்கள் குழந்தைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சகோதரி வேண்டிக்கிட்டு தினமும் 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தேன்னா, ஸ்தவன மஞ்சரி எத்தனை முறை படிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சச்சரிதம் படிப்பேன். அப்போ டாக்டர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறார், அம்மா அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு, நாளைக்கு நம்ம அந்த டெஸ்ட்டை பண்ணலாம், குழந்தைய கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. ஒரு 1 hour ஜேர்னி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. சகோதரி ட்ரெயினில் போகும்போது எழுதிக்கிட்டே போகிறாங்க, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 108 முறை எழுதிக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிட்டாங்க. கணவர், கணவரின் தம்பி, சகோதரி எல்லாம் இருக்காங்க. உள்ள டெஸ்ட் நடக்குது. அது அந்த ஃப்ளைட்டில் போகிற மாதிரியே பேக் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்களாம். குழந்தைய வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. குழந்தைக்கு ஏற்கனவே இருந்த ஆக்சிஜன் லெவல் வந்து 69 தான், ஆனால் 75 இருந்தால் தான் நாங்கள் ஃபிட் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. இப்போ சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அங்கே டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. கணவரும் தம்பியும் அந்த டெஸ்ட்டுக்கிட்ட உட்காந்துருக்காங்க, சகோதரி குழந்தைகிட்ட உட்காந்துருக்காங்க. இந்த டெஸ்ட் நடக்கும்போதெல்லாம் கணவரை பார்ப்பாங்க. கணவர் கண்களை மூடி அவரும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கார்.
கணவரின் தம்பி அங்கேருந்து பார்த்து இப்படி கை காட்டுறார். சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. இல்லை 2 டெஸ்ட்டும் முடிஞ்சது. மாஸ்க் போட்டு ஒரு டெஸ்ட்டு, மாஸ்க் இல்லாமல் ஒரு டெஸ்ட்டு, 2 டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க குழந்தைய. பரிபூர்ணமாக குழந்தை ஃபிட்டு ஃப்ளை பண்ணுறதுக்கு. 75 தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்குது 75. பாபாவுக்கு அங்கேருந்தே ஒரு நன்றி சொன்னேன். நான் கோபுரம் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். ஏன்னா இந்த மந்திரத்தை எங்களுக்கு கொடுத்தது நீங்கள் தான். ஷீரடிபுர வாசினம்ங்கிற ஸ்லோகம் கோபுரம் டிவி மூலமாக தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த அற்புதத்தை நீங்கள் சொல்லணும், பாபாவை நம்பினால் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் நான் என் லைஃப்பில். நான் இப்போ இந்தியா வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. ஆனால் இன்று சகோதரி இந்தியா வந்தாச்சு. வந்து பாருங்கள், ஞானசாய் பாபா முன்னாடி குழந்தை நடந்துக்கிட்டு இருக்கா. நான் இப்போ சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. பாபா இருக்கார், கூடயே தான் இருப்பார். அற்புதமாக பாபா அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, ரித்திக் சாய் அப்படின்னு ஒரு குழந்தை அமெரிக்காவில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கும் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த 2 குழந்தைகளுக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம். சகோதர சகோதரிகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேரும் காய்ராங்கிற இந்த குட்டி பாப்பாக்காகவும் ரித்திக் சாய்ங்கிற இந்த குட்டி பையனுக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பாபா வழங்க வேண்டும், நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்வோம். இன்றைய பிரார்த்தனை அதற்காகத்தான். இன்று நம்ம சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல போகிறோம். 3 முறை சொல்லுவேன். 3 முறையும் இந்த 2 குழந்தைகளுக்காகவும் மற்றும் நம்மக்கிட்ட சொல்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு பாபாட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து மன்றாடுவோம். இன்று 4 அற்புதம் பார்த்தோம் இல்லைங்களா? பிரமாதமான அற்புதங்கள் ஒன்றும். ரமேஷ் பாபு சகோதரருக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? குழந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனை, யூரினரி இன்ஃபெக்ஷன், 1,00,000 கிருமிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சூப்பராக பண்ணிவிட்டார். அடுத்து சகோதரி ஸ்ரீபிரியாவின் தந்தையை காப்பாற்றி பிரமாதமாக பழைய நிலைமை கொண்டு வந்தார். அடுத்து மகாலட்சுமி சகோதரி வேண்டிக்கிறாங்க, மாப்பிள்ளை போகிறாரு, அவருக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது பாபா, நீங்கள் கூட இருக்கணும், பிரமாதப்படுத்துகிறார். அடுத்து தேவஸ்ரீ சகோதரி இந்தியா வருவதற்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு. இந்த 2 குழந்தைகளுக்கும் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும், நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ண போகிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்று குறிப்பாக இந்த 2 குழந்தைகளுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம். கைராக்காகவும் ரித்திக் சாய்க்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம். பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு பிரமாதமான அற்புதம். கணவருக்கு ஏற்கனவே அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்குதல் இருந்ததுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஒரு கட்டி 12 சென்டிமீட்டர் இருந்தது. ஆனால் பாபாவின் கருணை என்ன ஆனது? அதுதான் அடுத்த அற்புதம், பிரமாதமான அற்புதம். அந்த அருமையான அற்புதத்தோடு பாபாவின் கருணை மிகு தரிசனத்தோடு அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.